ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்க சந்தோஷ்குமார். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த லெஜெண்டரி நிறுவனமான டொயோட்டாவை பத்தி தான் பார்க்க போறோம். எஸ், இந்த வீடியோ தம்ப்நெயில் பார்த்துட்டு நீங்க உள்ள வந்திருப்பீங்க. அந்த தம்ப்நெயில் வந்து கண்டிப்பா கிளிக் பைட்லாம் கிடையாது. உண்மையா நம்ம என்ன சொல்ல போறோம்னா அதுக்கு அந்த தம்ப்நெயில் தான் கொடுத்தாகணும். அதனால தான் அப்படி கொடுத்தோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டொயோட்டாவை பத்தி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். டொயோட்டா வந்து வேர்ல்டு வைடு வந்து ரொம்ப பெரிய கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஓகே, அது இல்லாமல் அவங்க நிறைய மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இப்போ இந்தியாவில் எப்படி மாருதி சுசுகி இருக்கோ அந்த மாதிரி வேர்ல்டோட மாருதி சுசுகி யாருன்னு கேட்டீங்கன்னா டொயோட்டா தான். எப்படி இந்தியாவில் மாருதி சுசுகியோட கார் இல்லாத இடமே இருக்காது, சேம் கான்செப்ட் வேர்ல்டு வைடு டொயோட்டா இல்லாத இடமே இருக்காது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் டொயோட்டாவோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லையும் வந்து அந்த கார் வந்து ரன் ஆகும். இப்போ நீங்க துபாய், சவுதி அரேபியா அந்த மாதிரி வந்து டெம்பரேச்சர் அதிகமாக உள்ள கண்ட்ரீஸ்லேயும் அந்த கார் வந்து எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் ரன் ஆகும். இல்லை கேனடா, யூஎஸ், இல்லை ஆஸ்திரேலியா, ஸோ அந்த மாதிரி வந்து பனி அதிகமாக உள்ள இடத்துலையும் வந்து அந்த கார் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரன் ஆகும். அதையும் தாண்டி வந்து டொயோட்டாவோட ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் டொயோட்டாவோட கார் வாங்குறது வந்து எப்படி சொல்றது, கார் வந்து டிப்ரிசியேஷன் மாதிரி கிடையாது. டொயோட்டாவோட கார்ஸ்லாம் வந்து எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. லைக் இனோவா கிறிஸ்டாவா இருக்கட்டும், இல்லை டொயோட்டாவோட ஃபார்ச்சுனராக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. நாங்கள் ஃபியூச்சரில் அதை விற்கிறாந்தா நாங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கினோமோ எங்களால் அதே ரேட்டுக்கு கொடுக்க முடியும் அதோட டீசல் இன்ஜின்ஸ்லாம். ஸோ அப்படி ஒரு பெருமை மிக்க நிறுவனம் தான் டொயோட்டா. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, அந்த டொயோட்டால வந்து பாத்தீங்கன்னா வெல்ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு கார் இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டொயோட்டாவோட பிரீமியம் செக்மெண்ட் கார் அதுதான். இருக்கிறதுலே வந்து டாப் கிளாஸ் கார் வந்து வெல்ஃபயர் தான். அந்த வெல்ஃபயர் ஆல்ஃபர்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த காரோட இந்தியாவோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,60,00,000 வரும். ஓகேவா? அந்த 1,60,00,000 பிரைஸுக்கு சேஃப்டி ரேட்டிங்ல வந்து JNCAPல அந்த கார் வந்து 4 ஸ்டார் தான் ஸ்கோர் பண்ணிருக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எப்போதுமே வந்து காரோட சேஃப்டி வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் கையில தான் இருக்கு. டிரைவர் எப்படி டிரைவ் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் காரோட சேஃப்டி இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த ரீசனை வந்து நம்ம ஒரு என்ட்ரி லெவல் காருக்கு சொல்றோம். இப்போ விச் மீன்ஸ் வந்து இப்போ நான் வந்து பைக் தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் பைக்ல இருந்து வந்து நான் காருக்கு அப்கிரேட் ஆகுறேன். ஸோ அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு சேஃப்டிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்காது. ஏன்னா பைக் பொறுத்தவரைக்கும் ஜீரோ சேஃப்டி. அது யாரோ வந்து இடிக்கிறாங்க, இல்லை நாய் குறுக்க போச்சுன்னா கூட நான் பைக்ல போனா நான் கீழே விழுந்தும் எனக்கு தான் அடிப்படும். இதுவே நான் கார்ல போயிட்டு அது நடக்கக்கூடாது, பட் சொல்றேன், ஒரு நாயை நம்ம இடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல வந்து நமக்கு அடிப்படாது, கார் தான் டேமேஜ் ஆகும். அது வந்து எவ்வளோ 0 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் உள்ள காராக இருந்தாலும் சரி அதுதான் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த என்ட்ரி லெவல் காருக்கு இது ஓகே, நம்ம அக்செப்ட் பண்ணலாம். ஆனா ஒரு 1,50,00,000 ரூபா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அந்த 1,60,00,000 உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லைன்னா கூட பெரிய அமௌண்ட் தான். ஓகேவா? அப்ப அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை நம்ம ஒரு காருக்காக ஸ்பெண்ட் பண்றோம்னா, அந்த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சேஃப்டியா தான் இருக்கணும். அதுக்கப்புறமா ஆப்வியஸ்லி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த லக்ஸரி கம்ஃபர்ட் இதெல்லாம் இருக்கும். பிகாஸ் ஏன்னா ஃபிளைட்ல உள்ள மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட் வந்து வெல்ஃபயர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல உள்ள கம்ஃபர்ட் வந்து வேற எதுலையுமே கிடைக்காது. நீங்க கேரவனே யூஸ் பண்ண தேவையில்ல, அதுல எல்லாம் இருக்கும். அதுவும் வெல்ஃபயர்னா மாடிஃபைட் பண்ணா வந்து அது வேற லெவல்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படின்னு அப்ப இவங்க இவ்வளோ சொல்லும் போது அவங்க வந்து சேஃப்டி டெஃபினெட்லி ஃபுல் 5 ஸ்டார் அந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த கார் ஸ்கோர் பண்ணலாம். நம்ம எக்ஸாக்டா சொல்லணும்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் JNCAPனா என்னன்னு தெரிஞ்சுங்க. ஜப்பான் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? அதாவது ஜப்பான்ல தயாரிக்கப்பட்ட காரை ஜப்பான்லேயே செக் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த ஒரு கிராஷ் டெஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா JNCAPன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதுபடி எடுத்துக்கிட்டோம்னா 181.79 பாயிண்ட் வந்து இந்த கார் ஸ்கோர் பண்ணிருக்கு. எத்தனை பாயிண்ட்டுக்குன்னா 197க்கு. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த JNCAPங்கிறது வந்து எந்தெந்த மாதிரில வந்து அசஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்டல் கொலிஷன், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்செட் கொலிஷன், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சைடு இம்பாக்ட் கொலிஷன். ஸோ அப்படின்னு சொல்லி அவங்க அசஸ் பண்ணுவாங்க. அதில் இந்த கொலிஷன் ஆக்சுவலாக அந்த கொலிஷன் சேஃப்டி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 84.93 ஸ்கோர் பண்ணியிருக்கு ஃபார் 100 பாயிண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன் சேஃப்டி ரேட்டிங். அந்த பெடஸ்ட்ரியன் சேஃப்டியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஆன்சர் வந்து இது கிடைக்கல, மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் ஆன்சர் இருக்கு ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, பெடஸ்ட்ரியன் சேஃப்டியில் வந்து ஹெட் இம்பாக்டில் பார்த்தீங்கன்னா 2.46 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கு அவுட் ஆஃப் 4. ஓகேவா? இதுவே லெக் இம்பாக்ட்ல 4/4 ஸ்கோர் பண்ணிருக்கு. விச் மீன் வந்து ஃபுல் சேஃப்டி ஸ்கோர் பண்ணிருக்கு. ஸோ லெக் இம்பாக்ட்ல வந்து பெடஸ்ட்ரியனை வந்து இந்த கார் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆனால் ஹெட் இம்பாக்ட்ல வந்து ப்ரொடெக்ட் பண்ணல. நான் சொல்றது JNCAP படி சொல்றேன். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த ஒரு 3 பேராமீட்டர், ஃபுல் ஃப்ரண்டல் கொலிஷன் அண்ட் ஆஃப்செட் ஃப்ரண்டல் கொலிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல வந்து அந்த ஃபுல் ஃப்ரண்டல் கொலிஷன் அண்ட் ஆஃப்செட் ஃப்ரண்டல் கொலிஷன்ல பாத்தீங்கன்னா 88.84 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கு. டோட்டல் பாத்தீங்கன்னா 89 பாயிண்ட்ஸ்க்கு. ஸோ 89 பாயிண்ட்ஸுக்கு 88.84ங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் ஸ்கோர் தான். இதுல ஏன்டா அந்த காருக்கு வந்து 4 ஸ்டார் சேஃப்டி கொடுத்தாங்கன்னா, இப்போ அடுத்து நான் சொல்ல போற பாயிண்ட்ல உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். அந்த பாயிண்ட் என்னன்னா,
சைடு அண்ட் ரியர் எண்ட் கொல்யூஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 84.93 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கு. மொத்தமாக எத்தனை பாயிண்ட்னா 100க்கு. விச் மீன் என்னன்னா இந்த கார் வந்து ஃப்ரண்டல் இம்பேக்டில் உள்ள உட்காந்துருக்கவங்களுக்கு எந்த ஒரு இம்பேக்டும் ஆகாது. அதுவே சைடு இம்பேக்ட்லையும் ரியர் அண்ட் இம்பேக்ட்லையும் வந்து இந்த கார் வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்னா உள்ளவங்களுக்கு டெஃபினட்டாக டேமேஜ் ஆகுங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2015லையும் 2023லையும் வந்து இந்த காரை வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது கிராஷ் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2015லையும் 2023லையும் பார்த்தீங்கன்னா சைடு இம்பேக்ட் பண்ணும்போது கார் வந்து டாப்பில் ஆயிடுச்சு. விச் மீன் ரோல் ஓவர் ஆகும்ல, அந்த மாதிரி ரோல் ஓவர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கார் வந்து இது வந்து லேடர் ஆன் ஃப்ரேம் கார் கிடையாது, இது வந்து ஒரு மோனோகாக் பெல் கார். அப்போ மோனோகாக் ஃப்ரேம்ல உள்ள கார் வந்து டெஃபினட்டா டாப்ல ஆகவே கூடாது. அது வந்து எப்போதுமே பிளான்டரா இருக்கணும். ஓகே, அந்த காரோட ட்ராக்ஷன்லாம் நேச்சுரலாவே அதிகமா இருக்கும். அதுவும் எலக்ட்ரிக்கல் ஆல் வீல் டிரைவ் அதெல்லாம் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேஃப்டி கொடுத்த கார் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சேஃப்டி ஸ்கோர் பண்ணது வந்து நானும் வந்து ஒரு டொயோட்டா ஃபேன் தான். பட் எனக்கு வந்து நம்மள ஆளுங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம இவ்வளோ பணம் கொடுக்குறோம், பட் ஆனால் நம்மளோட சேஃப்டிக்கு அவங்க ஃபர்ஸ்ட் அஷூரன்ஸ் கொடுக்காம கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸரின்னு போயிருக்காங்களேன்னு. இன்னும் இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா ஸ்விஃப்ட் 2024 சேஃப்டி ரேட்டிங் என்னன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிடுங்க. 4 ஸ்டார் வாங்கியிருக்கு. நான் சொல்றது குளோபல் ஸ்விஃப்ட், நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணிருக்கு ஸ்விஃப்ட் சொல்லலாம். அந்த மாதிரி வெல்ஃபயர் நான் சொல்றது குளோபல் வெல்ஃபயர் தான். ஆக்சுவலாக வெல்ஃபயர்னா ஒரே ஒரு வெல்ஃபயர் தான் இருக்கு, அதுதான் இந்தியாலையும் சேல் ஆகுது, அதர் கண்ட்ரீஸ்லையும் சேல் ஆகுது. நேம் வேணா மாற்றுவாங்களே தவிர காரோட கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுதான். ஸோ அதான் இப்போ இந்த வீடியோலேருந்து வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, டொயோட்டா வந்து கண்டிப்பா அவங்க சேஃப்டிலாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். நமக்கு வந்து கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸரி வந்து கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, பட் அந்த 5 ஸ்டார் சேஃப்டிங்கிறத டொயோட்டா அஷ்யூர் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஏன்னா அவங்களோட இனோவா கிறிஸ்டா 5 ஸ்டார் தான், அவங்களோட ஃபார்ச்சுனர் 5 ஸ்டார் தான், அவங்களோட ஹைலெக்ஸ் இருக்கு, அவங்களோட ப்ரையஸ் இருக்கு ஹைபிரிட். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேம்ரி இருக்கு. ஸோ அவங்க கிட்ட ஆக்சுவலாக 5 ஸ்டார் சேஃப்டி வந்து டொயோட்டா வந்து ஈஸியாக அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அவ்வளோ பெரிய மேட்ரு கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி ஸ்ட்ராங்கான காசு நிறைய இருக்கு. ஸோ வெல்ஃபயர் மாதிரி வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்டை அவங்க டெஃபினட்டாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த 4 ஸ்டாரை தூக்கிட்டு 5 out of 5 வந்து அவங்க கொடுத்தே ஆகணும். மக்களுக்கு டொயோட்டா மேலே உள்ள நம்பிக்கை இன்னும் அதிகம். ஓகே, ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது இந்த வீடியோஸ் பற்றின கருத்துக்கள் இருந்தால் காமெண்ட் செக்ஷன்ல மறக்காம காமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். திஸ் இஸ் யுவர் சந்தோஷ் குமார் சைனிங் ஆஃப்.